Dear students, welcome to iMath YouTube channel. நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து கான்செப்ட் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம குறிப்பாக பர்டிகுலராக இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இல்லை, கான்செப்ட் பேஸ்டு எப்படி நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 sets அண்டு 3 sets. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது 2 sets எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது, இப்போ ஏன்னு ஒரு செட்டு கொடுப்பாங்க, பின்னு ஒரு செட்டு கொடுப்பாங்க, எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 6 அதாவது 1.1ல் ஆல் ப்ராப்ளம்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நல்லா பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த A cross B அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றத ஈஸியாக நம்மளால் வந்து பண்ண முடியும். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு செட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், 1,2 அப்படின்னு இருக்குன்னா பின்னு ஒரு செட்டு இருக்குது, அதுலேயும் 2,3 இருக்குதுன்னு வச்சிங்களேன், பின்ற செட்டில் 2,3 இருக்குது. சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது 1,2 1,3 2,2 2,3 அதாவது ஏ செட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம அடுத்து பி செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை கூட நம்ம பேர் பண்ணி எழுதணும். ஸோ அப்படி பேர் பண்ணி எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த A cross B கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம LHS RHS ப்ரூவ் பண்ணுற சம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் A cross B union C ஈக்குவல் டு A cross B union A cross C அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணக்கூடிய சம்ஸ் வந்து நிறைய இருக்குது எக்ஸசைஸ் 1.1 பொறுத்த வரைக்கும். அதனால் அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ் 1.1 பொறுத்த வரைக்கும் எல்லா சம்மே பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.2 பாருங்கள், அதுலேயும் ஆல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸி. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ அங்கே நம்ம பார்க்குற டாபிக் வந்து ரிலேஷன். ஸோ அதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நம்ம பார்க்கலாம். ரிலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ரிலேஷன் ஒரு பேர் கொடுக்குறாங்கன்னா அந்த பேர் வந்து கண்டிப்பாக அந்த ரிலேஷனில் இருக்கிற எல்லா பேர்ஸுமே A cross Bயில் இருக்கணும், சப்செட் ஆஃப் A cross B. சரிங்களா? அந்த ஆரில் இருக்கிற ஒரு ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு 1,2 2,3 அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த ரிலேஷனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னென்னா அந்த ஆர் வந்து சப்செட் ஆஃப் A cross B Bயில் இருக்கணும். அதோட பேர்ஸ் எல்லாமே A cross Bயில் இருக்கணும். இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது எக்ஸசைஸ் 1.3 அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக எக்ஸாம்பிள் 1.7 1.8 1.9 இந்த சம்ஸ்லாம் குறிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.3ல் 1 2 5 8 இந்த சம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து அது கண்டிப்பாக எதில் இருக்கணும்னா ரிலேஷனில் இருக்கணும். கண்டிப்பாக ரிலேஷனாக இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இப்போது ஏ செட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏ செட்டில் இப்போ 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா இப்போ இந்த ஏ செட்டில் இருக்கிற 3 எலமெண்ட்ஸுக்கும் பேர் இருக்கணும், இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஒரே நம்பருக்கு 2 இமேஜஸ் இருக்கக்கூடாது, ஒரே இமேஜ் தான் இருக்கணும். எவ்ரி எலமெண்ட் ஹேவ் ஏ டிஸ்டிங்க்ட் இமேஜ் இன் கோடொமைன். ஓகே, டொமைனில் இருக்கிற எல்லாருக்குமே கோடொமைன் வந்து டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது இப்போ 2 3 நம்பர்ஸுக்கு சேம் இமேஜ் இருக்கலாம். இப்போ 1க்கும் ஒரே இமேஜ், 2க்கும் ஒரே இமேஜ், 3க்கும் ஒரே இமேஜ், அப்படி இருக்கலாம். ஒரே நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இமேஜஸ் இருக்கக்கூடாது, நிறைய நம்பர்ஸுக்கு சேர்ந்து ஒரு இமேஜ் இருக்கலாம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான சம்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். அதே மாதிரி எப்போல்லாம் நாட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நம்பருக்கு 2 இமேஜஸ் இப்போ இங்கே இப்படி இருக்குது, இப்போ ஏபின்னு இருக்குது, இப்போ 1க்கும் A இருக்குது 1க்கு B இருக்குன்னு வச்சுங்களேன். இப்படி இருந்தால் அது வந்து நாட் ஏ ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டொமைனில் 2 இருக்குது, 2க்கு இமேஜ் இல்லை, 2 டஸ் நாட் ஹேவ் ஏ இமேஜ், 2க்கு இமேஜ் இல்லைனாலும் அது நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ அப்படின்றது கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சம்ஸு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது 4th எக்ஸசைஸ் 1.4 அதில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 4 டைப் கொடுத்துருக்காங்க. செட் ஆர்டர் பேர், ஏரோ டயக்ராம், கிராஃபு, டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 1.11 எக்ஸசைஸில்
எக்ஸசைஸ் 1.4ல் 2-3 ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின் அது. ஸோ அதை நல்லா பார்த்துங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.14, 15, 17, 18 அதேமாதிரி எக்ஸசைஸ் 1.4ல் 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது அதில் முக்கியமான சம் அப்படின்னும் போது எக்ஸாம்பிளில் ஒரு 4 சம்ஸ். எக்ஸாம்பிள் 1.21, 22, 23, 24 அதேமாதிரி எக்ஸசைஸில் 2, 3, 4, 8 இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சம்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் வந்து எக்ஸாமில் நல்லா பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை.